ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ராகுல் டிக்கியாப்பா பேசுகிறேன். இப்போ நான் வந்து கேரளாவில் இருக்கேன், மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில். அக்காவுக்கு இன்றைக்கி 7ஆம் நாள் காரியம். ஸோ திருநாவையா அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இன்றைக்கி காரியம் முடிஞ்சது. அவங்களுக்கு செய்ய வேண்டிய சம்பிரதாயம் எல்லாம் செஞ்சுட்டு நேராக அக்காவோட வீட்டுக்கு வந்துட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த படையல் எல்லாமே முடிச்சுட்டு வந்தோம். ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா போன வாரம் சனிக்கிழமை உயிரோடு இருந்து எங்கள் அக்கா இந்த வாரம் அவங்களுக்கு காரியம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். மனிதனுடைய வாழ்க்கை வந்து எவ்வளோ ஷார்ட் அப்படிங்கிறது நிலையானதே கிடையாது. இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை அப்படிங்கிறதுக்கு எங்கள் அக்கா ஒரு உதாரணம். போன வாரம் நல்லா இருந்தாங்க, பட் இந்த வாரம் அவங்க இல்லை. ஸோ இருக்கிற காலத்தில் வந்து எல்லோரும் அவனால் முடிஞ்ச நல்லதை பண்ணுங்க, ஓகேங்களா? இன்றிருப்பார் நாளை இல்லை என்கிறதுக்கு உதாரணம். ஸோ இருக்கிற வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி யாருடைய மனசையும் காயப்படுத்தாமல் வாழணும். எங்கள் அக்கா வந்து எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி தான். என்னை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. என்ன சொல்கிறது, என்னுடைய தாய் அவங்கக்கிட்ட கூட இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 3-4 வருஷமாக தான் பேச ஆரம்பித்தேன். பட் அக்கா முதல்லேருந்து என்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டு. அதனால் வந்து எந்த சூழ்நிலையும் இருக்கவங்கள்ட்ட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்க. யார்கிட்டையும் கோபமாக வருத்தமாக படாதீங்க, ஓகேங்களா? ஒரு சின்ன கருத்து தெரிவிக்கணும்னு தோணுச்சு, சொல்ல தோணுச்சு. ஹாப்பியாக இருங்க, எல்லோரையும் மகிழ்வித்து மகிழுங்க. எனக்கு லைஃப்பில் அடி விழுந்துகிட்டே இருக்குது. ஜனவரியில் என் பையன் பிறந்தான், ராகுட்டிக்கு. அடுத்தது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்னோடய இழப்புகள் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான் என்னை விட்டு போயிட்டே இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு நான் பதிவிக்கணும்னு நான் நினச்சேன். ஏன்னா நேற்று என்னால் லைவ் வர முடியல. ஸோ இன்றைக்கி என்னால் வர முடியுமா என்னென்னு தெரியல. எத்தனை மணிக்கு இங்கேருந்து கிளம்புறேன் என்னங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நேற்று காலையில் ஒரு 11:30 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தேன். இங்கே ரீச் ஆகிறதுக்கு நைட்டு 9 மணி ஆயிடுச்சு மலப்புரம். இன்றைக்கி எத்தனை மணிக்கு நான் கிளம்புவேன்னு தெரியல. ஸோ வீட்டுக்கு எத்தனை மணிக்கு நான் ரீச் ஆவேன்னு எனக்கு தெரியல. ஸோ கைஸ், லைவ் வந்து இன்றைக்கி முடிஞ்சால் வருவேன், இல்லைனா நாளைக்கு கன்ஃபார்ம் வருவேன், ஓகேங்களா? தேங்க்யூ. கண்டிப்பாக எல்லாருமே இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம குரூப்பில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? லைவ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். ஐ லவ் யூ டூ. ஐ மிஸ் யூ டூ ஆல். பாய் கைஸ்.